Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Wi-Fi jammer எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ திருட்டுத்தனமா பக்கத்து வீட்ல இருந்து Wi-Fi எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறதுல ஆனா நம்ம நினைச்சா அவங்களே Wi-Fi யூஸ் பண்ண விடாம பண்ண வைக்க முடியும். ஆனா மத்தவங்க Wi-Fi ஹேக் பண்றதோ அட்டாக் பண்றதோ இல்லீகல். யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. சோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக நம்மளுடைய Wi-Fi நம்மளே அட்டாக் பண்ணி பார்க்க போறோம். சரி எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஓகே, Wi-Fi jammer நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு காம்பவுண்ட்ஸ் மட்டுமே போதும், Esp8266. ஸோ Wi-Fi மாடல் Esp8266 இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு மெத்தடில் வந்து இதை பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட், இன்னொன்று வந்து கோடிங் எழுதி ஆடினோ ஐடி மூலமாக கோடிங் எழுதி பண்ணுறது. ஸோ நான் அந்த ஆடினோ ஐடி மூலமாக கோடிங் எழுதி பண்ணுறது நான் ஆடினோ சீரியஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த போர்டை வந்து நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு வந்து நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் கூட சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் இருந்தால் மட்டுமே போதும். அதில் ஒரு எண்டை வந்து நான் வந்து இது கூட நோட் எம்சி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டை வந்து நீங்கள் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணி ஆகணும். ஓகே, இந்த எண்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நான் ஒரு லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. இப்போ நம்ம ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரியான இது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஃப்ளாஷர் அண்ட் பின் ஃபைல் இருக்கும். இது வந்து 3 MB. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு zip ஃபைல் தான். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமாட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி zip ஃபைல் இருக்கும். இந்த zip ஃபைலை வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பாத் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பாத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு இன்னொரு ஃபைலும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், ஃப்ளாஷர் அண்ட் பின். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது நமக்கு வந்து இந்த மாதிரி டி ஆத்தர் அண்ட் வந்து Esp8266 ஃப்ளாஷர்னு ரெண்டு இருக்கும். இந்த ஃப்ளாஷர் நான் இப்போ கிளிக் பண்ணோடனே இன்னொரு ஃபைலும் ஓப்பன் ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கான்ஃபிக் அப்படின்னு இன்னொரு இதுவும் ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து போர்ட் நான் ஆல்ரெடி வந்து நான் Esp8266 வந்து கனெக்ட் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால போர்ட் காமிக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் காமிக்காது. ஸோ அதனால கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கான்ஃபிக்ல எடுத்துக்கிறேன். கான்ஃபிக்ல போயிட்டு இந்த நோட் எம்சி ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதுல வந்து இந்த டிஆத்தர் இருக்கும், இந்த டிஆத்தரை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ல போயிட்டு நான் வந்து இப்போ வந்து பாட் ரேட் வந்து செட் பண்ணிக்கணும். 9600 அப்படிங்கிற பாட் ரேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்குள்ள வந்து ஃபிளாஷ் கொடுத்துக்கோங்க. ஃபிளாஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இதுல வந்து ஒரு இது கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபிளாஷ் ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பாக போர்டு வந்து ESP போர்டு வந்து நமக்கு வந்து லேப்டாப்ல கனெக்ட் ஆகிருக்கணும். இது வந்து போர்ட் வந்து இது ஃபுல்லாக அந்த இது வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நமக்கு ஒரு டிக் விழும். ஓகே, உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகி முடிச்சது இந்த மாதிரி தான் வரும். அந்த நோட் எம்சியூ கிட்ட வந்து ஒரு க்ரீன் டிக் விழுந்திருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நோட் எம்சி போர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரீசெட் பட்டன் இருக்கும், அந்த ரெண்டு பட்டன் இருக்கும், அது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ LED வந்து பிளிங்க் ஆகும். ஓகே, ஸோ பிளிங்க் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். மொபைல் லேப்டாப் ஏதாவது ஒரு டிவைஸில் இருந்து நம்ம வந்து Wi-Fi கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து PWNED அதான் வந்து அந்த Wi-Fi நம்ம மாடல் Esp8266 உடைய நேமு. ஓகே, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு என்னென்னா டிஆத்தர். ஓகே, இந்த நேமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து நெட்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, வெறும் Wi-Fi மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து ஒரு Wi-Fi மாடியூல் அதனால. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.4.1 அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ தான் மொபைல் நோட் எம்சி போர்டு வந்து பவரில் தான் இருக்கணும், லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஒரு மட்டும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணோன்னா ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஜ் வந்து காமிக்கும். இந்த பேஜில் போய் ஐ ஹேவ் ரீட் அண்ட் ரைட் எல்லாமே வந்து நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன Wi-Fi நெட்ஒர்க்லாம் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வேறு எந்த Wi-Fi நீங்கள் வந்து அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. நான் என்னுடைய Wi-Fi மேட்டையே நான் வந்து அட்டாக் பண்ண போகிறேன், ஜாம் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போ அதுக்கு வந்து நான் எங்கெங்கெல்லாம் மேட் அப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த க்ரீனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் வேல்யூ வந்து காமிக்கும், அந்த வேல்யூவை பொறுத்து. இப்போ க்ரீனில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், ஆரஞ்சில் இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரெட்டில் இருந்தால் கொஞ்சம் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இதான் அதனுடைய இது. ஆனால் நம்ம வந்து எல்லா இதையும் வந்து பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டடி பர்பஸ்க்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டடி பர்பஸ்க்காக உங்கள் இதே வந்து மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு நெட் மேட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, கனெக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நெட்டு கனெக்டில் தான் இருக்குது. நான் இன்னும் அட்டாக் பண்ணலை, நான் இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலே அட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அட்டாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 விதமான அட்டாக் வந்து நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணி பண்ண வைக்க முடியும். ஃபஸ்ட் அட்டாக் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். டிஆத் அப்படின்ட்டு இருக்கும், நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகணும்னா, ஆல்ரெடி வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அந்த மேட் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். வேறு எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து கோடிங் தெரியணும், எனக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கணும்லாம் இல்லை. இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களால் பண்ண முடியும், ஈஸி. ஸ்டார்ட் பண்ணதும் எனக்கு வந்து அதில் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும். வந்துருச்சு. இப்போ வந்து உங்கள் நெட்வொர்க் வந்து ஜாம் ஆகிருக்கும், உங்களால் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த நெட்வொர்க்கை வந்து இது பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களோ அது ஜாம் ஆயிரும். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியலை. ஸோ நான் இப்போ ரீலோட் பண்ணுறேன். பண்ணிட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே வந்து இதாகாது, நெட்டும் வந்து எனக்கு கனெக்ட் ஆகாது. மறுபடியும் வந்து எனக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் நான் எப்போயும் அதுலேருந்து ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணுறேனோ அப்போ தான் என்னால் வந்து இது பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். இதுவும் எனக்கு வந்து ஓப்பன் ஆகாது, லோட் ஆகாது. ஓகே, ஸோ இன்டர்நெட் நெட்வொர்க் கனெக்ஷன் நோ இன்டர்நெட்னு வந்துடும், பண்ணவே முடியாது. ஓகே, நான் எப்போ மொபைலில் போய் நான் வந்து அந்த ஸ்டாப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடுறேனோ அப்போ தான் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியும். நான் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஸ்டாப் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு மறுபடியும் இதில் வந்து ஸ்டார்ட்னு வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஜாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் ஒய்ஃபை மோடமை வந்து ரீசெட் பண்ணாலும் இல்லை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் உள்ள நெட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஒய்ஃபையை மட்டும் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணிருக்கோம், ஜாம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது பண்ணிட்டேன். எனக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 100% கிளியராக வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து எந்த விதமான எரருமே வர சான்ஸே கிடையாது. ஈஸியாக வந்து அழகாக ஒர்க் ஆகும். எல்லாராலையும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். நம்ம கோடிங் எழுதி பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா பீகான் அட்டாக். இந்த அட்டாக் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இந்த அட்டாக் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து மல்டிபிள் ஒய்ஃபை ஐடியை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். மல்டிபிள் ஒய்ஃபை ஐடியை க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து நான் என்னுடைய ஒய்ஃபை இது பண்ணுறேன். இப்போ எனக்கு இவ்வளோ ஒய்ஃபை தான் வந்து லீகலான ஒய்ஃபைஸ் இருக்குது. ஸோ லீகல் மீன்ஸ் எங்கெங்கே யாரெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம். ஸோ நிறைய வந்து எனக்கு வந்து ஒய்ஃபை வந்து என்னென்ன இதெல்லாம் உண்டோ நான் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நெவர் கிவ் அப் அப்படி இப்படி நிறைய வந்து ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நினச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இதை வந்து கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி இது வந்து 2வது அட்டாக். 3வது அட்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான அட்டாக், அதை ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ஐடி கேட்கும், அது வந்து நம்ம ஒய்ஃபை வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த 2 அட்டாக் வந்து நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக வேண்டி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ரிமூவ் பண்ணி ப்ரோப் அட்டாக் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இது வந்து போயிடும் ஸ்டார்ட். ஸோ இந்த 2 அட்டாக்குமே வந்து நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒய்ஃபை எந்த ஒய்ஃபையாக இருந்தாலும் இது உங்களால் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க.